தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 50%லேருந்து 100% வரைக்கும் நம்ம வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற சிம்லையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணலாம், மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிங்க. ஏன்னா கிரிப்டோ பற்றின எந்த ஒரு அப்டேட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சிக்னல்ஸு, காம்பவுண்ட் ட்ரேடு, ஸோ இந்த மாதிரி வந்து எக்கச்சக்க வந்து சிக்னல்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு நம்மளோட டெலகிராம் குரூப்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லாட்டோக்குள்ள தான் அந்த ட்ரேட் வந்து எடுக்க போகிறோம். நான் வந்து லாட்டோக்குள்ள வந்து நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது. இதில் வந்து ஒரு சில காயின் வந்து சடனாக வந்து பம்ப் ஆகும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சடனாக வந்து டம்ப் ஆகும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த எக்ஸ்சேஞ்சை வந்து யூஸ் பண்ண சொல்கிறது கிடையாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டு காயின் இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில முக்கியமான எக்ஸ்சேஞ்சில் தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி பினான்ஸு, கூகாயின், எம்இஎக்ஸி, கேட்டாடைவோ இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சில் தான் வந்து நம்ம வந்து ட்ரேடெலாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த லாட்டோக்குள்ள பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ இதில் வந்து நான் ஒரு சில காயின் மட்டும் சொல்லுவேன். அந்த காயினில் வந்து நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட, அதாவது மினிமமாக ஒரு அமௌண்ட் வந்து போட்டுட்டு அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட்டு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் அந்த அமௌண்ட்டை வந்து போட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வந்து லாட்டோக்கனை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த லாட்டோக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காயின் வந்து பார்த்திங்கன்னா சடனாக வந்துட்டு ஒரு 20%, 30% அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகுது. ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2x, 3x, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10x மேலே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சடனாக வந்து பம்ப் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சடனாக வந்து பார்த்திங்கன்னா டம்பும் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில காயின் வந்து இருக்குது. அந்த மாதிரி ஒரு சில காயினில் வந்து நம்ம வந்து பை பண்ணி நம்ம டெய்லி வந்து ட்ரேட் பண்ணி எப்படி அமௌண்ட் வந்து நம்ம ப்ராஃபிட் பார்க்குறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற காயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் ஜேசிசி. இந்த காயின் தான். இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டேஸில் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இதோட ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா சடனாக ஒரு பம்ப் வந்து கொடுக்கும், பம்ப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டம்ப் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு இந்த இடத்துல வந்து பாருங்கள் சடனாக ஒரு பம்பு கொடுத்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா $1.2 வரைக்கும் போயிருக்கு. எங்கே அது ஸ்டார்ட் ஆகுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.07லேருந்து $1.2 வரைக்கும் போயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எத்தனை எக்ஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 60 மடங்கு ப்ராஃபிட்டு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளெலாம் இல்லை, ஒரே நாளில் வந்து 60 மடங்கு ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸ் வந்து டக்குன்னு பம்ப் ஆகிட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில செல் ஆர்டர்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, அந்த இடத்துல வந்து செல் ஆகிட்டு டக்குன்னு டவுன் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டு ஒரு $10, ஒரு $20 மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு $20 வந்து நம்ம போட்டு விட்டு ஒரு 100% அப்படி இல்லைனா ஒரு 50% இந்த மாதிரி நம்ம டார்கெட் வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டார்கெட்டை வந்து ரீச் பண்ணிவிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல டிப் எடுக்கும்போது நீங்கள் பை பண்ணிவிட்டு அதே மாதிரி பம்ப் ஆகும்போது நீங்கள் டார்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் இந்த ப்ராஃபிட் வந்தால் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து செல் டார்கெட் போட்டுட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ட்ரேட் எடுக்கலாம். இதில் வந்துட்டு 50% அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக வந்து ரீச் ஆகும். பர் டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10%லேருந்து 50% வரைக்கும் நீங்கள் அசால்ட்டாக வந்து இந்த காயினில் வந்து நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம். நம்ம டெலகிராம் யூசர்ஸாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த காயினை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த காயின் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு காயின் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம டெலகிராமில் நம்ம சிக்னலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த வந்து தெரியும். ஓகே, அது மட்டும் இல்லை, இந்த ஒரு காயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பை பண்ண சொல்லும்போது என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 0.50, அதாவது 50 சென்ட்டில் வந்து நம்ம வந்து பை பண்ண சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட $70 வரைக்கும் பம்ப் ஆகிருந்துச்சு. ஸோ அதையும் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அது $70. இப்போ இந்த இடம் தான் வந்து இதுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து பை பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ 50 சென்ட்லேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $70 வரைக்கும் இந்த காயின் வந்து பம்ப் ஆகிருந்துச்சு. ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்கள், 50 சென்ட் எங்கே இருக்குது, $70 எங்கே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 700x வந்து இதில் வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில காயின்
சூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து சூப்பராக வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம். ஓகே, அடுத்த காயின் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பிடிசி பேங்க்கு. ஸோ இந்த காயினும் அதே மாதிரி தான். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து நல்ல ஒரு மூமெண்ட் உள்ள ஒரு காயின். ஸோ அப் டவுன் வந்து நிறைய இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து பார்க்கலாம். இதில் வந்து நான் 1 டே சார்ட்டை வந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இதில் 4 ஹவர்ஸ் சார்ட்டை வந்து பாருங்கள். இதில் வந்து இந்த காயின் வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட 0.0067 இருந்து இது எவ்வளவு வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0.014 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த காயினும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அப் அண்ட் டவுன் வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ இதை நல்ல டிப்பில் வந்து நீங்கள் வந்து பை பண்ணீங்க அப்படின்னா ஒரு 50% அதுலனா ஒரு 100% வந்து நீங்கள் வந்து டார்கெட் வந்து செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, உங்களுக்கு வந்து டார்கெட் நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் வந்து டார்கெட் வந்து சொல்ல மாட்டேன். ஸோ நீங்கள் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டார்கெட் வந்து ரீச் ஆகிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காயின் வந்து இந்த இடத்துல டிப் எடுத்துருக்கு. அதே மாதிரி இதோட பம்ப் வந்து பாருங்கள், நல்ல ஒரு பம்ப் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 0.018 சென்ட் வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து பாருங்கள், அதாவது ஒரு குறிப்பிட்ட டேஸ் ஒரு 2 to 3 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பம்ப் வந்து கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து காயின் வந்து சூஸ் பண்ணி நம்ம வந்து ஹோல்டு பண்ண தேவையில்ல. ஒரு 2 to 3 டேஸ் வந்து ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த காயினை வந்து டிப்பில் பை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் அடுத்து தேர்டாக ஒரு காயின் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். ஓகே, அடுத்த காயின் வந்து பார்த்திங்கன்னா HVE2. இந்த காயினும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட்டில் வந்து நல்ல ஒரு அப் டவுன் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்க ஒரு காயின் தான் இந்த காயினும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட சார்ட்டை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து அப் டவுன் வந்து கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போது இந்த இடத்துல பை பண்ணவங்க வந்து இந்த இடத்துல செல் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பை பண்ணிவிட்டு இந்த இடத்துல செல் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து நல்ல ஒரு அப் டவுன் வந்து கொடுத்துட்ருக்கிற ஒரு காயின் தான் இந்த ஒரு காயினும். ஸோ இந்த காயினும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பை பண்ணி டெய்லி ட்ரேடுக்குன்னு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு மினிமமாக ஒரு 2 to 3 ட்ரேடு வந்து நம்ம வந்து எடுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமமாக ஒரு 10%லேருந்து 20%ங்கிறது வந்து டெய்லி வந்து ஒவ்வொரு ட்ரேட்லேயும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 3 காயின்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பை பண்ணி ட்ரேட் பண்ணி நம்ம வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ இந்த 3 காயின்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதிகமாக கொண்டு போய் அமௌண்ட் வந்து போட்டு ஒரு $500 $1000 கொண்டு போய் போட்டு இதில் வந்து ட்ரேட் பண்ண வேண்டாம். மினிமமாக ஒரு சின்ன அமௌண்ட் வந்து இப்போது ஒரு $10 ஒரு $50 வந்து மேக்ஸிமம் $50 வரைக்கும் நீங்கள் போட்டு இதில் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னோடய ஜஸ்ட் சஜஷன் தான். இதில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களோட இஷ்டம். இந்த எக்ஸ்சேஞ்சை வந்து நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது. நான் மெயினாக வந்து பினான்ஸை தவிர்த்து வேறு எந்த எக்ஸ்சேஞ்சும் வந்து மெயினாக வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பினான்ஸில் தான் வந்து ட்ரேட் பண்ணுறோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ட்ரஸ்டபுளான ஒரு எக்ஸ்சேஞ்சுன்னு பார்த்திங்கன்னா பினான்ஸ் மட்டும்தான். ஸோ அது மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த 3 காயினில் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.